Hello friends, welcome to Spoken English class. இந்த வீடியோவில் Spoken English sentences 10 sentences பார்க்க போகிறோம். நம்ம அடிக்கடி பேசக்கூடிய எளிமையான வாக்கியங்கள் அதை இங்கிலீஷில் எப்படி பேசுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். What do you say அப்படின்னு கேட்டால் நீ என்ன சொல்கிற, நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். நீ என்ன சொல்கிற அப்படின்னு கேட்போம். நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்போம். அதுக்கு இங்கிலீஷில் What do you say அப்படின்னு கேட்போம். What do you say? நீ என்ன சொல்கிற? உடனே போ, உடனே போங்க அப்படின்னு சொல்ல go immediately, go immediately. immediately அப்படின்னா உடனே அப்படின்னு அர்த்தம். go அப்படின்னா போங்க அப்படின்னு அர்த்தம். நான் டீ குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு I don't drink tea, I don't drink tea. ட்ரிங்க்னா குடிக்கிறது. ஐ டோன்ட் ட்ரிங்க், நான் குடிக்க மாட்டேன் டீ. அதுவே காஃபி குடிக்க மாட்டேன்னா ஐ டோன்ட் ட்ரிங்க் காஃபி அப்படின்னு சொல்லுவோம். நீ வர்றியா இல்லையா அப்படின்னு கேட்போம். நீங்கள் வரீங்களா இல்லையா அப்படின்னு கேட்போம். அதுக்கு இங்கிலீஷில் ஆர் யூ கம்மிங் ஆர் நாட், ஆர் யூ கம்மிங் ஆர் நாட். நீங்கள் வர்றியா இல்லையா. அது என்னோட நாய் அப்படின்னு சொல்கிறதுக்கு இட் இஸ் மை டாக், இட் இஸ் மை டாக். மை டாக் என்னுடைய நாய் அப்படின்னு அர்த்தம். என்னால் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ காண்ட் அக்செப்ட், ஐ காண்ட் அக்செப்ட். என்னால் ஏற்றுக்க முடியாது. அக்செப்ட்னா ஏற்றுக்கிறது, காண்ட் அக்செப்ட்னா ஏற்றுக்க முடியாது அப்படின்னு அர்த்தம். நீ அவளை எங்கே பார்த்த அப்படின்னு கேட்க வேர் டிட் யூ சீ ஹர், வேர் டிட் யூ சீ ஹர். வேர் எங்கே அப்படின்னு அர்த்தம். சீனா பார்க்கறது, ஹெர் அவளை. யூ நீ நீங்கள் ரெண்டுக்குமே யூ தான் நம்ம சொல்லுவோம். நீங்கள் அவளை எங்கே பார்த்தீங்க அப்படின்னு கேட்டாலும் வேர் டிட் யூ சீ ஹர் அப்படின்னு தான் கேட்போம். கவலைப்பட தேவையில்லை, கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்ல நோ நீடு டு ஒரி, ஒரி கவலை. நோ நீடு டு ஒரி, கவலைப்பட தேவையில்லை. நான் படிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்ல ஐ வாஸ் ஸ்டடியிங், ஐ வாஸ் ஸ்டடியிங். நான் படிச்சுட்டு இருந்தேன், நான் படித்து கொண்டிருந்தேன். என்னோட அம்மா ரொம்ப கண்டிப்பானவங்க அப்படின்னு சொல்ல மை மதர் இஸ் வெரி ஸ்ட்ரிக்ட், மை மதர் என்னுடைய அம்மா இஸ் வெரி அப்படின்னா மிகவும், ரொம்ப அப்படின்னு அர்த்தம். ஸ்ட்ரிக்ட் கண்டிப்பு, வெரி ஸ்ட்ரிக்ட் அப்படின்னா ரொம்ப கண்டிப்பானவங்க. மை மதர் இஸ் வெரி ஸ்ட்ரிக்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோவில் 10 சென்டென்சஸ் பார்த்துருக்கோம். இது எல்லாமே நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய சென்டென்ஸ் தான். இதை நீங்கள் சிச்சுவேஷன் வரும்போது யூஸ் பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருங்க. தொடர்ந்து இது மாதிரி யூஸ்ஃபுல்லான சென்டென்சஸ் தெரிஞ்சுக்கிறதுக்காக சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் செஞ்சு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. அப்போ தான் வீடியோ அப்லோட் ஆகும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தேங்க்யூ.